காய்ஸ், இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் ஆன் நெயில் வந்து எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நெயில் டிப் பாக்ஸ் எடுத்துகிட்டு என்னோடய ஃபிங்கருக்கான சைஸ் வந்து ஒன்று ஒன்றா பார்த்து செக் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட சைஸ் சிலது இருக்கும் சிலது இருக்காது. பட் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதை ஃபைல் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆல்மண்ட் ஷேப் தான் எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய 5 விரலுக்கு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதோட டிப் ஹோல்டரில் வந்து நம்ம செலக்ட் பண்ண நெயிலில் வந்து ஒரு டபுள் செல்லோ டேப்பு போட்டு ஒட்ட வச்சுட்டு நான் அதுக்கு மேலே வந்து நெயில் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். எல்லா நெயிலையுமே இந்த ப்ளூ கலர் பண்ணுறேன். நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்க அந்த 5 டிப்பையும் ப்ளூ கலர் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து க்யூரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு நெயிலையும் ஒவ்வொரு டிசைன் பண்ண போகிறேன். ஸோ வந்து என்னோடய தம் ஃபிங்கரில் பார்த்திங்கன்னா ஒரு மார்பிள் ஆர்ட் மாதிரி ஒரு டிசைன் பண்ணுறேன். நான் வந்து ப்ளூ, ஒயிட் அண்ட் க்ரே கலர் 3 கலர் மிக்ஸ் பண்ணி ஒரு மார்பிள் ஆர்ட் க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த கலர் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் என்ன கலர் வாட் எவர் யூ வாண்ட் நீங்கள் அந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ரொம்ப நல்லாவே வந்துச்சு. அதுக்கு மேலே நான் டாப் கோட் போட்டுட்டு க்யூரேட் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் இது செட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கர். இந்த ஃபிங்கருக்கு நான் எதுவுமே பெருசாக எதுவும் பண்ணலை. ஒரு கிளிட்டர் கலர் ஒரு சில்வர் கிட்டரில் எடுத்து மேலே ஒரு ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் போட்டு விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இது வந்து மிடில் ஃபிங்கருக்கு ஜஸ்ட் அந்த கார்னரில் வந்து ஃப்ரெஞ்ச் டிப் மாதிரி அங்கேயும் ஒரு சில்வர் கிட்டர் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் சாரி, நான் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன். அந்த லாஸ்ட்டு 2 ஃபிங்கருக்கு எடுத்த வீடியோ கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிருக்கு. சரி, ஓகே, நான் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன். ரிங் ஃபிங்கர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அதுக்கு மேலே வந்து ஒரு சில்வர் கலர் ஒரு ஷீட் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சு ஒட்டிக்கிட்டேன். அண்ட் லாஸ்ட்டு பிங்கி ஃபிங்கர் பார்த்திங்கன்னா எதுவும் பண்ணல, ஜஸ்ட்டு மேட் கோட்டிங் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது 4மே வந்து ஒரு ஷைனி லுக்கில் இருக்கும். அந்த லாஸ்ட் ஒன் வந்து மேட் லுக்கில் இருக்கும். நான் ரெடி பண்ணது எல்லாமே ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் தான். ஸோ அதுக்கு நம்ம எதுவுமே பெருசாக பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு க்ளூ மட்டும் போட்டுட்டு நம்ம ஃபிங்கரில் நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ அதுதான் இப்போ வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து எவ்வளோ நாள் லாங் லாஸ்டிங் பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 days இருக்கும். நீங்கள் வாட்டர் படாமல் யூஸ் பண்ணிங்கன்னா 1 week வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் விழுந்தா கூட நீங்கள் அதை எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எப்போ வேணாலும் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒன்ஸ் விழுந்துருச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு இல்லை. நீங்கள் விழுந்த நெயில்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் ஜஸ்ட்டு வீடியோக்காக தான் இவ்வளோ பெரிய நெயிலை டிசைன் பண்ணி காமிச்சு அப்போ தான் உங்களுக்கு விசிபிளாக தெரியும்னு சொல்லிட்டு இதில் நெயில் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. உங்களுக்கு சின்னதாக வேணும்னா சின்னதாக வச்சுக்கலாம், இல்லை லென்த்தாக வேணுமோ லென்த்தாக வச்சுக்கலாம். அண்ட் நம்ம கிட்ட வந்து நெயில் ஆர்ட் சர்வீஸும் இருக்குது, கிளாஸஸும் இருக்குது. பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்ருக்கோம். இல்லை பேசிக் மட்டும் வேணும்னா அதுவும் எடுத்துகிட்ருக்கோம். 1 செக்ஷன் கூட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எதாவது கிளாஸஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் பண்ணியிருக்கேன். அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இல்லை எதாவது வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த வீடியோ போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ.